பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால். இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளி தொகுப்பில் சஹீஹுல் புகாரியின் அனைத்து ஹதீஸ்களையும் தொகுத்து வெளியிட முயற்சிக்கிறோம். துஆ செய்யுங்கள். சஹீஹுல் புகாரி பாகம் 1 அத்தியாயம் 4 உலு செய்வது. ஹதீஸ் 171. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் தங்கள் தலைமுடியை களைந்தார்கள். அவர்களின் முடியிலிருந்து முதலாக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எடுத்தார் என அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 172. உங்களில் ஒருவரின் தண்ணீர் பாத்திரத்தில் நாய் குடித்தால் அவர் அப்பாத்திரத்தை 7 முறை கழுவட்டும் என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். மேலும் விவரங்களுக்கு ஹதீஸ் 170 பார்க்கவும். ஹதீஸ் 173. ஒரு நாய் தாகத்தின் காரணமாக ஈரமண்ணை நக்கி சாப்பிடுவதை ஒருவர் பார்த்தார். உடனே அவர் தான் அணிந்திருந்த காலுறையை எடுத்து அதில் தண்ணீர் மொண்டு அந்நாய் தாகம் தீரும் வரை கொடுத்தார். எனவே அல்லாஹு அம்மனிதருக்கு கருணை காட்டி அவரை சொர்க்கத்தில் புகுத்தினான் என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 174. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நாய்கள் பள்ளிவாசலின் உள்ளே வந்தும் அதில் சிறுநீர் கழித்தும் சென்று கொண்டிருந்தன. அதற்காக அதில் எவரும் தண்ணீர் தெளிக்கவில்லை என அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 175. நாயின் மூலம் வேட்டையாடுவதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டபோது, வேட்டைக்காக பயிற்சி அளிக்கப்பட்ட நாயை நீர் அனுப்பி அது பிராணியை கொன்றால் அதை நீர் சாப்பிடு. வேட்டை நாய் வேட்டையாடப்பட்ட பிராணியிலிருந்து எதையேனும் சாப்பிட்டிருக்குமானால் அதை நீர் சாப்பிடாதே, ஏனெனில் அது தனக்காகவே அதை பிடித்திருக்கிறது என்று கூறியபோது, என்னுடைய நாயை அனுப்புகிறேன், ஆனால் வேட்டையில் அதோடு வேறொரு நாயையும் காண்கிறேன் என்று கேட்டேன். அப்படியானால் அதை நீர் சாப்பிடாதே, ஏனெனில் நீர் உம்முடைய நாயைத்தான் இறைவனின் பெயர் சொல்லி அனுப்பினீரே தவிர வேறு நாய்க்கு நீர் இறைவனின் பெயர் சொல்லவில்லை என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அதி இப்னு ஹாதிம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். இதே கருத்தில் வரும் பிற ஹதீஸ் செய்திகள். பாடம் 34. முன்பின் 2 துவாரங்களிலிருந்து ஏதும் வெளியாவதால் மட்டுமே உது முறியும். அல்லாஹ் கூறினான், உங்களில் ஒருவர் மலம் கழித்தால் உது செய்ய வேண்டும். திருக்குர்ஆன் 4வது அத்தியாயம் 43வது இறைவசனத்தில் உது செய்த பின் ஒருவரின் பின் துவாரத்திலிருந்து புழு அல்லது முன் துவாரத்திலிருந்து பேன் போன்ற ஏதாவது வெளியாகுமானால் அவர் உலுவை திரும்பச் செய்ய வேண்டும் என்று அதா இப்னு ரஃபாஹ் கூறினார். ஒருவர் தொழுகையில் சப்தமாக சிரித்தால் அந்த தொழுகையை திரும்பத் தொழ வேண்டும், உலுவை திரும்பச் செய்ய வேண்டியதில்லை என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார். ஒருவர் தம் உடலிலுள்ள முடியையோ நகங்களையோ களைவதால் அல்லது தம் காலுறையை கழற்றுவதால் உலுவை திரும்பச் செய்ய வேண்டியதில்லை என்று ஹசனுல் பஸரி கூறினார். தொடக்கு ஏற்பட்டால்தான் உலுவை திரும்பச் செய்ய வேண்டும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்.
தாதுர் ரிகா என்ற யுத்த காலத்தில் எங்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருந்தார்கள். அந்த யுத்தத்தில் ஒருவர் அம்பால் குத்தப்பட்டார். குத்தப்பட்ட இடத்திலிருந்து இரத்தம் பீரிட்டு ஓடிக்கொண்டிருந்த போதே அவர் ருக்கு சுஜூதுகளை செய்து தொழுது கொண்டே இருந்தார் என்று ஜாபிர் கூறினார்கள் என அறிவிக்கப்படுகிறது. தங்களின் உடலில் காயங்கள் இருக்கும் நிலையில் முஸ்லிம்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹசன் கூறினார். இரத்தம் வெளியாவதால் உதுவை திரும்பச் செய்ய வேண்டியதில்லை என்று தாவூஸ், முஹம்மது இப்னு அலி, அதாவு மற்றும் ஹிஜாஸ் வாசிகள் ஆகியோர் கூறினார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கொப்புளத்தை நசுக்கினார்கள். அதிலிருந்து இரத்தம் வெளியானது. ஆனால் அவர்கள் உலுவை திரும்பச் செய்யவில்லை. இப்னு அபி அவுஃபா இரத்தமாக துப்பினார். அதற்காக உலுவை திரும்பச் செய்யாமலே தம் தொழுகையை நிறைவேற்றினார். ஒருவர் காயம் பட்டு உடலில் இரத்தம் வடிந்தால் அவர் அந்த இடத்தை மட்டும் கழுவினால் போதும், உலுவை திரும்பச் செய்ய வேண்டியதில்லை என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசனும் கூறினார்கள். ஹதீஸ் 176. ஹதஸ் ஏற்படாத வரை தொழுகையை எதிர்பார்த்து பள்ளியில் இருக்கக்கூடியவர் தொழுகையில் இருப்பவராகவே கருதப்படுவார் என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னபோது, அரபி சரியாக புரியாத ஒருவர், அபூ ஹுரைராவே, ஹதஸ் என்றால் என்ன என்று கேட்டதற்கு அவர் பின் துவாரத்திலிருந்து வெளியாகும் சப்தம் என்று கூறினார் என சயீத் அல் மக்புரி அறிவித்தார். ஹதீஸ் 177. காற்று பிரியும் சப்தத்தை கேட்கும் வரை அல்லது நாற்றத்தை உணரும் வரை தொழுபவர் தொழுகையை விட்டு திரும்பிச் செல்லக்கூடாது என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அப்பாஸ் இப்னு தமீம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 178. மதி என்னும் காமநீர் வெளியாகும் ஆடவனாக இருந்தேன். அதை பற்றி கேட்க விற்கப்பட்டு மிக்தாத் என்பவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்குமாறு பணிந்தேன். அவர் அது பற்றி நபி அவர்களிடம் கேட்டதற்கு, அதற்காக உது செய்வதுதான் கடமை, குளிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். இதே ஹதீஸ் மற்றொரு தொடர் வழியாகவும் வந்துள்ளது. ஹதீஸ் 179. ஒருவர் தம் மனைவியுடன் உடலுறவு கொண்டு இந்திரியம் வெளியாகவில்லையானால் அவரின் சட்டம் என்ன என்று நான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டதற்கு, அவர் தம் ஆண்குறியை கழுவிவிட்டு தொழுகைக்கு செய்வது போன்று உது செய்ய வேண்டும். இதை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்டேன் என உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார். மேலும் இது பற்றி அலி, ஜுபைர், தல்ஹா, உபை இப்னு கஅப் ஆகியோரிடம் நான் கேட்டதற்கு அவர்களும் இவ்வாறே கூறினார்கள் என ஸைத் இப்னு காலித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 180. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி தோழர்களில் ஒருவரை அழைத்து வருமாறு ஆள் அனுப்பினார்கள். தலையிலிருந்து நீர் சொட்டும் நிலையில் அவர் வந்தார். இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உம்மை அவசரப்படுத்தி விட்டோம் போலும் என்றார்கள். அதற்கு அவர் ஆம் என்றார். நீர் மனைவியோடு உடலுறவு கொள்ளும்போது அவசரப்பட்டு எடுத்தால் அல்லது இந்திரியம் வெளியாகாமல் இருந்தால் அதற்காக நீர் உது செய்ய வேண்டும் என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஸைதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பிற்காலத்தில் இதுபோன்ற சூழ்நிலைக்கு குளிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டது. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள்.
இது போன்ற காணொளிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானையும் அழுத்துங்கள். ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்திடுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம். காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி.